போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. எங்கள் நாட்டை துண்டாட நினைத்தால் சும்மா விடுவோமா? டொனால்டு ட்ரம்ப் தலையில் ஓங்கி அடித்த ஈரான். எதிரிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு ஈரான் தீர்க்கமாக பதிலளிக்கும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபாஃப் எச்சரித்துள்ளார். கடந்த பல ஆண்டுகளாக இஸ்ரேலிய தத்துவம் முதலில் போரை ஏற்படுத்திவிட்டு பின்னர் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அழைக்கும் எனவும், போர் நிறுத்தம் எட்டப்பட்ட பிறகு சம்பந்தமே இல்லாமல் மீண்டும் போர் தூண்டப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சுழற்சிதான் தற்போது வரை நீடித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், தற்போதைய மோதல் ஈரானை அதே பாணியில் கட்டாயப்படுத்த முயல்கிறது என குற்றம் சாட்டியுள்ளார். இருப்பினும் ஈரான் அத்தகைய சூழ்நிலையில் ஒரு போர் நிறுத்தத்தை தொடர விரும்பவில்லை. மேலும் நாட்டை பலவீனப்படுத்தி துண்டு துண்டாக மாற்றும் முயற்சிகளுக்கு எதிரான பெரும் போராட்டமாக மோதலை கருதுகிறது என கலீஃபாஃப் கூறியுள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் கைகளில் அமெரிக்கா ஒரு கருவியாக மாறிவிட்டது என்று கூறிய அவர், அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை நெத்தன்யாகு தனது விருப்பப்படி நிர்வகிக்கிறார் என்றும், வெள்ளை மாளிகை இஸ்ரேலுக்கு வேலை பார்ப்பதாகவும் விமர்சித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் திணித்த போர் உலகளாவிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை மத்திய கிழக்கில் உள்ள அரசாங்கங்களும் சர்வதேச சமூகமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்குவோம் என ஈரானின் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லாரிஜானி எச்சரித்துள்ளார். எங்கள் தலைவரின் ரத்தத்திற்கு நாங்கள் இரக்கமின்றி பழிவாங்குவோம். இதற்கு ட்ரம்ப் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று லாரிஜானி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.